ஒரு திருமணத்தில் ஒரு பொது காரியம் சில பேர் அதை பார்க்க மாட்டேங்கிறோம். கால பகை தசா, கால பகை தசா. இந்த கால பகை தசாவில் திருமணம் செய்யக்கூடாது, சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இது கண்டிப்பாக சஷ்ட அஷ்டாங்கம் தோஷத்தை விட, அதாவது 6-8 சஷ்ட அஷ்டாங்கம் திசா புத்தி விட மோசமானது கால பகை தசை, தசா திசை எப்ப சொல்லிக்கலாம். சூரிய திசையில் சுக்கிர புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தி, சந்திர திசையில் சூரிய புத்தி, செவ்வாய் திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தி, குரு திசையில் சூரிய புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, ராகு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி, குரு திசையில் சந்திர புத்தி. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, திருமண தாமதம், பிரச்சனை, திருமணம் பண்ணி பிரிகிறது, தொழில் ஆரம்பிச்சு போறது, ஃபெயில் ஆகிறது, சீட்டு கிடைக்காது. இது பார்க்க வேண்டும். எப்படி கோச்சாரத்தை கையில் எடுக்கிறோமோ, திசா புத்தி அந்தரத்தை கையில் எடுக்கிறோமோ, காலப்பக திசா புத்தி நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக சுப காரியம், திருமணம், அந்த ஜாதகருக்கு ஜாதகிக்கோ சூரிய திசையில் சுக்கிர புத்தி, சந்திர திசையில் சூரிய புத்தி, செவ்வாய் திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தி, குரு திசையில் சூரிய புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, ராகு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் ராகு புத்தி, குரு திசையில் சூரிய புத்தி. இந்த 10 திசா புத்தி நடக்கின்ற பொழுது நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்கவும். இப்போ பிறந்த குழந்தை ஜாதகம் பார்க்க வராங்க. இந்த டிப்ஸ் எப்படின்னா, ஜோதிடர்களுக்கு, தொழில்முறை ஜோதிடர்களுக்கு, நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய ரசிகர்களுக்கு, ஆமா,